கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கொரிந்தியர் புத்தகம் 6 சபையில் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் குடும்பத்தில் நடக்கிற எந்த சண்டைகளாக இருந்தாலும் அது ஆண்டவருக்குள்ளே சபைக்குள்ளே ஊழியக்காரனோடு சேர்ந்து அதை தீர்த்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஊழியக்காரன் சொல்றதை கேட்டு அந்த சண்டைகளை விட்டு விலகிக் கொள்ள வேண்டும். கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகளுக்கு, பெற்றோருக்குள்ள சண்டைகள் வருவது இயல்பு. சண்டைகள் வராமல் இருக்காது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட சண்டைகளை பரிசுத்தவான்களிடத்தில் கொண்டு வந்து அதை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை தவிர்த்து விட்டால், நான் போன வாரம் சொன்னேன், போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியது இருக்கும், அடுத்தது கோர்ட்டுக்கு போக வேண்டியது இருக்கும், அப்புறம் கடைசி வரைக்கும் உன்னை நான் பார்க்க மாட்டேன், என்ன நீ பார்க்க மாட்டேன் அப்படின்னு போயிட்டு கஷ்டத்தோடு முடிய மாட்டேன். அதை தவிர்த்து கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இந்த சத்தியம். அல்லேலூயா. சபைக்கு உட்பட்டவர்கள், கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்கள் மட்டும்தான் இருப்பது. தொடர்ச்சியாக ஆறாம் வசனத்திலிருந்து சொல்லுகிறேன். உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதை சொல்லுகிறேன். சகோதரனுக்கும் சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்க்கத்தக்க விவேகி ஒருவனாகிலும் உங்களுக்குள்ள இல்லையா? சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாய் இருக்கும். சகோதரன் என்று சொல்லப்படுகிறவனோடு இன்னொரு சகோதரன் வழக்காடுவது எவ்விதத்திலும் என்னது? குற்றமாயிருக்கும். குற்றம் குற்றமே. அல்லேலூயா. ஒரே தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள், ஒரே இரத்தத்தை சார்ந்தவர்கள் சண்டை போட்டுக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிற நாம், உபதேசிக்கிற நானாகட்டும், கேட்கிற நீங்களாகட்டும், நமக்குள்ளே ஏற்படுகிற சண்டைகளை அவிசுவாசிகளுக்கு முன்பதாக நாம் ஒரு நாளும் செய்கிறது தேவன் விரும்ப மாட்டார். அது தவறு என்கிறதை தேவனுக்கு சொல்கிறார். கேட்கல, நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரருக்கும் அப்படி செய்கிறீர்கள். இந்த உலகத்திலே ஒரு பெரிய காரியத்தை நாம் அறிய வேண்டும். ஏற்கனவே போன வாரம் சொன்னதான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். நாம் யாராக இருந்தாலும் ஆண்டவருக்குள்ளே வாழ்கிற நாம், நம்முடைய அடிப்படையை பகிர்ந்து உண்ணுதல் தான். அல்லேலூயா. என்னதுங்க? பகிர்ந்து உண்ணுதல். நான் ஒருவனை வஞ்சித்தால் அது எனக்கு சாபமாக மாறும். என் மேல் மட்டுமல்ல, என் பிள்ளைகள் மேலேயும் அந்த சாபங்கள் வந்து தங்கும். இதெல்லாம் மறந்துடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளாகட்டும், கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற பிள்ளைகளாகட்டும், நாம் யாரையும் வஞ்சிக்கவோ ஏமாற்றவோ
அவர்களுக்கு தீங்கு இழைக்கவும் ஒரு நாளும் தேவன் விரும்புகிறது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பூமியில் இருக்கிற எல்லாருக்கும் உணவு வேண்டும், இந்த பூமியில் இருக்கிற எல்லாருக்கும் உடுத்திக் கொள்ள உடை வேண்டும், இந்த பூமியில் இருக்கிற எல்லாருக்கும் இருக்க இடம் வேண்டும். இந்த சாப்பிடுவது, உடுத்திக் கொள்வது, உறங்குவது, இது பொருளாதாரத்தை மையப்படுத்தி இருக்கிற விஷயம். அது பொருளாதார காரியத்திலே யாரையும் நம் உடன் பிறந்தவர்களையோ நாம் ஏமாற்றுவது என்பது தேவன் விரும்புகிற விஷயம் இல்லை. அல்லேலூயா. அதை தான் இங்கே இந்த அதிகாரங்களில் அதிகமாய் பார்க்க முடியும். 9ஆம் வசனத்துல அநியாயக்காரர் என்னதுங்க? தேவனுடைய ராஜ்யத்தை யார் அநியாயக்காரர்? அநியாயம் பண்றாங்க, வஞ்சிக்கிறாங்க, அநியாயம் செய்தல். சில நேரங்களில் நாம் மிகவும் துணிகரமான பாவத்தை செய்து விடுகிறோம். அல்லேலூயா. அநியாயம் செய்யும். ஒரு இடத்துல ஒரு சண்டை நடந்து கொண்டிருந்தது. அந்த வீட்டில் பிறந்த மூத்த மகன் ரொம்ப பலவீனப்பட்டு போனார். ரொம்ப பலவீனப்பட்டுட்டார். வீட்டுக்காரன் செத்துட்டார். தாய் வீட்டை தேடி வருகிறாள், ஆதரவை தேடி. அந்த தாய் வீடு ஒரு சின்ன ஒரு 2 சென்ட் கூட இருக்காது. அந்த இடத்தை கொடுத்து குடியிருக்க சொல்லுகிறார்கள். 2 குழந்தைகளோடு அந்த ஊருக்கு வந்து சேருகிறாள். அந்த குழந்தைகள் வளர்ந்து பெரிய ஆளாகிட்டாங்க. அந்த சகோதரியினுடைய தம்பி பிள்ளைகள் வந்து இப்போது அவர்களை துரத்துகிறார்கள். இது என்னுடைய பாட்டை வந்து என்ன பண்ண, வெளியே போ, உங்களுக்கு இடம் கிடையாது. அந்த பிள்ளைகளை வைத்துக் கொண்டு நடுத்தருவிலே அழுகிறாள் அந்த தாய். இது இல்லாமல் அவர்களுக்கு பல இடங்கள் உண்டு. ஏன் இந்த இடத்தை நான் உனக்கு தர வேண்டும்? அல்லேலூயா. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், தேவை உள்ளவர்களுக்கு நாம் பகிர்ந்து கொடுப்பதுதான் தேவன் விரும்புகிற விஷயம். அதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஒரு வீட்டிலே 5 பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால் மூத்த மகனுக்கு 2 பாகத்தை கொடுப்பார்களாம். பைபிள் தான் சொல்லுது, நான் சொல்லலை. மூத்த பையனுக்கு 2 பாகம் தருவார்கள் சொத்துல. ஏன் 2 பாகம் தருவார்கள் என்றால், கவனிக்க வேண்டும், இடையில் அடுத்த பிள்ளைகள் நொன்று நூடுல்ஸ் ஆகி ஒன்றும் இல்லாமல் கருத்தராகி எல்லாத்தையும் இழந்து நாளைக்கு வந்து அவன் நின்னான், அவனுக்கு உதவி செய்யறதுக்காக மூத்த பையன் அப்பா ஸ்தானத்தில் இருந்து அவர்களை கவனிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு அவங்களுக்கு 2%. இதுதான் வேதத்தினுடைய தன்மை. தகப்பனுக்கு அடுத்து தனையன் இருப்பான், நம்மை கவனிப்பான், நம்மை பார்த்து கொள்ளுவான், நம்முடைய பிள்ளைகளை பார்த்து கொள்ளுவான். அல்லேலூயா. இதற்காகவே அதை வைத்திருந்தார்கள். ஆனால் இந்த நிலை எல்லாவற்றையும் அபகரிக்கிற கூட்டங்கள் தான் பெருகி போயிற்று. ஆனால் இந்த வேதம் அது சாபம் என்று சொல்லுகிறது. பூமியில யாரும் எதுவும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போக போவதும் இல்லை என்று நிறைய பேர் எல்லாரும் சொல்லிக்கிட்டே எல்லாம் தப்பு பண்ணிட்டு இருக்கிறார். கவனிக்க வேண்டும். எங்கள் குடும்பத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. குடும்ப நிகழ்வை சொல்லக்கூடாதுன்றதெல்லாம் கிடையாது, சொல்லணும். பிரசங்கிமார்கள் அவங்க குடும்ப நிகழ்வுகளை சொல்லுவாங்க. எங்கள் குடும்பத்தில் நடந்த ஒரு நிகழ்வு, எங்கள் சகோதரியின் குடும்பத்தில் நடந்த நிகழ்வு. அவர்கள் வீட்டில் ஒரே பையன், சொத்துக்கள் இருந்தது. அவரோடு பிறந்தவர்கள் அக்கா தங்கச்சிங்க இருந்தாங்க. அக்கா தங்கச்சிங்களுக்கு சொத்தை கொடுக்கல.
பையனுக்கு மட்டும் வச்சான். ஆனால் பையனுக்கு பிறந்ததெல்லாம் பொண்ணுங்க. அல்லேலூயா. இப்போ சொத்து யார் தருவாங்க? இப்போ யோசிப்பாங்க. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் பிரச்சனைகளை உருவாக்கும். பிற்காலத்தில் சொத்து பிரச்சனை இல்லை, சொத்து தான் கிடையாது. எல்லா உரிமைகளும் எல்லா காரியங்களிலும் நாம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு அன்போடு கூட அரவணைத்து வாழ பழக வேண்டும். அல்லேலூயா. ஆமா, மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு நாளும் அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை மாட்டார்கள், முடியாது என்று வேதம் சொல்லுவது. வஞ்சிக்கப்படாதிருங்க. வேசி மார்க்கத்தாரும் விக்கிரகாராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுயமுணர்ச்சிக்காரரும் ஆண்புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே போலத்தான் அநியாயக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. விபச்சாரக்காரன், வேசிக்கல்ல, அவன் இவன் திருடன், இவன்லாம் எப்படி பரலோகம் போக முடியாது, அதே மாதிரி தான் அநியாயம் செய்யறவனும் பரலோகம் போக முடியாது. அதாவது வேதவசனம் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் படிக்கும்போது நம்முடைய இருதயம் நிச்சயம் குத்தப்படும். அப்போ பைபிள் எடுத்து மூடி வச்சிருவோம். பைபிள் எடுத்து மூடி வச்சிட்டோம்னா நம்ம விக்கிரக ஆராதனைக்கு தான் போகணும். அடுத்தது விக்கிரக ஆராதனைக்கு போயிட்டுனா பாவ காரியங்களுக்கு போயிட வேண்டியதாக இருக்கும். அடுத்த நிகழ்வுகள்லாம் நடக்கும். தேவனை பின்தொடர்வதற்கு நிச்சயமான ஒரு ரட்சிப்பை உடையவர்களாக, மனந்திரும்புதலை உடையவர்களாக இருந்தால் ஒழிய தேவனை பின்தொடர முடியாது. அல்லேலூயா. கவனிக்க வேண்டும். இப்ப நான் இருக்கிறேன், நான் சம்பாதிக்காத ஒரு சொத்து எனக்கு வருகிறது என்றால் கவனிக்க வேண்டும். நான் சம்பாதிக்கவில்லை. ஒருவேளை என் தகப்பன் சம்பாதித்திருக்கலாம், இல்லை என்றால் என் தாத்தா சம்பாதித்திருக்கலாம். என் தாத்தா சம்பாதித்திருக்கலாம் என்றால் என் தாத்தா சம்பாதித்த சொத்து எனக்கு வருகிறது என்றால் அது எனக்கு மட்டும் சொந்தமானது இல்லை. ஏன்னா அது நான் சம்பாதிக்கலை. நான் சம்பாதிச்சது ஒன்று தான் எனக்கு மட்டும் சொந்தம். அல்லேலூயா. நான் சம்பாதித்தது மட்டும்தான் எனக்கு சொந்தம். என் தகப்பன் சம்பாதித்து எல்லாருக்கும் சொந்தம். அல்லேலூயா. யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்க? அவன் மட்டும் கையை வைத்திருப்பான் வயத்தில். அப்போ அல்லேலூயா. இப்படி வயத்திட்டா நம்ம குடும்பத்தில் சண்டை வந்துடுமே, பிரச்சனை வந்துடும். நீ பயப்படுறீங்க, அது பயந்துக்குங்க. ஆனால் சத்தியம் தானே. நான் சம்பாதிக்காதது என் தகப்பன் சம்பாதித்ததாக இருக்கும் என்றால் என் தகப்பனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் அது சொந்தம். ஆமென். அதுதான் இன்றைய சட்டம். நான் சம்பாதித்தது எனக்கு சொந்தம். அல்லேலூயா. அதனால தான் சட்டம் சொல்லுது, பாட்டன் சொத்து யாருக்கு தானா? ஏன் அப்போ செலவு பண்ணிடக்கூடாது. அதுதான் இப்போ நான் சொன்னேன், வேற வழி. எங்கள் அப்பா சம்பாதிச்சது எனக்கு சொந்தம் இல்லை, ஆனால் நான் சம்பாதிச்சது எனக்கு சொந்தம். அதில் பையனுங்க யாரும் தலையிட முடியாது. நானா விருப்பப்பட்டு செய்தால் ஒழிய அவங்களுக்கு கிடையாது. ஆனால் எங்கள் தகப்பன் சம்பாதித்தது எல்லா பிள்ளைகளுக்கும் சொந்தம், எல்லா பேர பிள்ளைகளுக்கும் சொந்தம். இதுல வஞ்சிக்கிறவர்கள் உண்டு, ஏமாற்றுகிறவர்கள் உண்டு. அவர்கள் வாழ்ந்ததாக சரித்திரமும் கிடையாது. நல்லா கவனிக்கணும். அவர்களாகவே பார்த்து என் தம்பி நல்லா இருக்கட்டும், என் தங்கச்சி நல்லா இருக்கட்டும், என் அக்கா நல்லா இருக்கட்டும், என் அண்ணன் இருக்கட்டும், என் அண்ணன் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு தாராளமாக மனமூந்து தருகிறது தான் வாழ்வுக்கு நல்ல உகந்தது. அல்லேலூயா. அவர்கள் உன்னோடு பிறந்தவர்களோ இல்லை என்றால் உன் தகப்பனோடு பிறந்தவர்களோ
ஒன்றுமில்லாமல் கஷ்டப்படும் போது நீ நன்றாய் இருக்கிறாய் என்றால் கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. உன் பிள்ளைகளில் ஒரு பிள்ளை நல்லா இருக்கு, ஒரு பிள்ளை பசியோடு இருக்குதுன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? உன்னால முடியாது. அதைதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு நாளும் வஞ்சிக்க கூடாது, வஞ்சிக்க அநியாயம் செய்துவிடக் கூடாது. 10ஆம் வசனத்தில் திருடர், பொருளாசைக்காரர், வெறியர், உதாசீனர், கொள்ளைக்காரர் தேவனுடைய ராஜ்யம் சுதந்தரிப்பு உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். இவங்க இந்த காரியத்தை செய்ய மாட்டாங்கன்றார். அல்லேலூயா. அப்போ 9வது வசனம் 10வது வசனத்தின்படி வாழ்கிறவர்கள் யார் இல்லை? யார் இல்லை? நீ கழுவப்படவில்லை. அப்புறம் பரிசுத்தவான்கள் இல்லை, நீதிமான்கள் இல்லை. என்னை ஏமாத்திட்டான் என் அண்ணன், என் தம்பி ஏமாத்திட்டான், என் தங்கச்சி ஏமாத்திட்டா. ஒரு பெரியவர் வந்து அழுதாருங்க, பெரியார் வேலை செய்யும்போது, என் அக்கா என்னை ஏமாத்திட்டா, எங்கள் அப்பா அம்மா செத்து போயிட்டாங்க, நீங்கள் வயசு கிட்டத்தட்ட 75க்கு மேலே ஆகி போச்சு, கல்யாணமே பண்ணி வைக்கல, என் சொத்தெல்லாம் ஏமாத்திட்டா. எவ்வளோ நல்லவர் பாருங்க அவங்க அக்கா. ஒரே ஒரு பையன் அவங்க அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கலாம்ல, தம்பி கல்யாணம் பண்ணி தம்பி பொண்ணு பார்க்கணும் ஆசை, ரத்தத்தில் ஒரு வாசம் வரல. சொத்துக்காக அவனை கல்யாணம் பண்ணாமே வச்சிருந்து இன்னும் அந்த பெரியார் வேலை செஞ்சு காசு கொடுக்குறான். காசை கொடுத்தா தான் சோறு போடுவான். இதுதான் உலகத்தினுடைய காரியம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? அநியாயக்காரர்கள் அந்த லிஸ்ட்ல அவங்க போயிடுறாங்க. ஒரு நாளும், தயவு செய்து சொல்றேன், ஒரு நாளும் நம்முடைய கஷ்டம் இல்லாத ஒன்று நமக்கு வேண்டவே வேண்டாம். நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் சரி, உன்னுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும். ஒருவேளை உன் தகப்பனுடைய கஷ்டம் இருக்கிறது, உன் தாத்தாவுடைய கஷ்டம் இருக்கிறது என்றால் அவர்களுக்குரிய, அவர்களோடு பிறந்த, இல்லை என்றால் அவர்களுக்கு பிறந்த எல்லாருக்கும் என்ன போய் சேர வேண்டுமோ எல்லாவற்றையும் சேர்த்து உனக்கு வேண்டியதை எடுத்து வாழ், நீ நல்லா இருப்ப. பசியோடு வராங்க, கொடு. போட்டுக்க துணி இல்லை, கொடு. உன் உறவுகள், உன் உடன் பிறந்தவர்கள், தேவன் உனக்கு பலன் கொடுத்திருக்கும் போது அவர்களை கவனி. கர்த்தர் இன்னும் உனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அவர்கள் வேடிக்கை பார்க்க, அவர்கள் தாகத்தோடு பார்க்க, பசியோடு பார்க்க நீ வாழ முடியாது. அதை தேவன் விரும்புவதே கிடையாது. நான் கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லாதே, நான் கர்த்தருடைய ஊழியன் என்று சொல்லாதே. அப்போ ஆண்டவர் விரும்புகிறது, நீ கழுவப்பட்டவன், நீ பரிசுத்தமாக்கப்பட்டவன், நீ நீதிமான், ஒரு நாளும் இதை செய்யக்கூடாது என்று சொல்றார். அல்லேலூயா. 12ஆம் வசனத்துல எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. பவுல் சொல்றாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்படேன். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமா, அம்மா செத்துட்டாங்க. அம்மா கழுத்துல ஒரு 4-5 சவரம் கிடந்தது. அவ்வளவுதான். ஒருத்தனுக்கு தெரியாம மொத்தமா ஒருத்தனையும் எடுத்துக்குவான். இது எல்லா இடத்துலயும் நடக்கும். அல்லேலூயா. எல்லா இடத்துலயும் ஒருத்தனே எடுத்துக்குவான். கேட்டா உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டலுக்கு வச்சு பார்த்தோம். இப்படிப்பட்டவங்களாம் எப்படி? அது அம்மாவா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், அது 2ஆ இருக்கட்டும், 3ஆ, எவ்வளவா இருந்தாலும் சரி. அல்லேலூயா. இல்லைன்னா அந்த பொருள்ல தோஷம் இருக்கிறாங்க. தோஷம்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாங்கள் தோஷத்தை கழித்து விடுவோம் பாஸ்டர். தோஷம்லாம் கழியாது. தோஷத்தை கழிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க ஆட்டியை போட்டு போயிடுவான்.
ஹல்லேலூயா. தோஷம்லாம் கழியாது. அப்போ இயேசுநாதன் தோஷத்தை கழித்திடலாமா? அங்கேயும் கழியாது. ஆமா, செஞ்ச பாவத்துக்கு வேண்டிய பரிகாரம் என்ன தெரியுமா? என்ன பரிகாரம் சொல்லுங்க. என் சகோதரனுக்கு எனக்கு சண்டை வந்துச்சு. இதுதான் சொத்து சண்டை. நான் சர்ச்சுக்கு வந்தேன், காணிக்கை போட வந்தேன். ஆண்டவர் பார்த்தாரு, காணிக்கைய வச்சுட்டு முதல்ல போயிட்டு உன் சகோதரனோட அவனுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு அவனுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு வாடான்றார். அப்புறமா அந்த காணிக்கை நான் எடுத்துக்கிறேன், இந்த காணிக்கை தேவையில்லை. நல்லா கவனிக்கணும். தேவன் அதை பார்க்கிறார். தேவனுக்கு ஏதோ ஒன்று கொடுத்துட்டா அவர் எடுத்துக்குவார். அதெல்லாம் கிடையவே கிடையாது. நாம் நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நம்ம எதிர்காலங்கள் நல்லா இருக்கணும், சாபங்கள் இல்லாமல் வாழணும், பாவங்கள் இல்லாமல் வாழணும் அப்படின்னா நாம் ஒரு நாள் அநியாயம் செய்யக்கூடாது. மனசாட்சி வித்துட்டு, மனசாட்சி பரிசுத்தமானது, அது தேவன் தந்தது, அது நமக்கு சொல்லதான் செய்யும். அதையும் அடக்கிட்டு நம்ம சில நேரத்தில் செயல்படுறோம் பாருங்க. அல்லேலூயா. ஒரு ஆவிக்குரியவனுக்கு கவனிக்கணும். ஒரு ஆவிக்குரியவன் வளர வளர எல்லாத்தையும் வெறுத்துருவான். எதுவுமே அவனுக்கு நாட்டம் இருக்காது. இன்னொன்று சொல்லிட்டு பரிசுத்தவான் என்று சொல்றோமே, ஊழியக்காரன் என்று சொல்றோமே, பாஸ்டர் என்று சொல்றோமே, அவங்களுக்கு ஆவி ஓடி 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 இதை செஞ்சு அதை செஞ்சு ஏதாவது பண்ணி சர்ச்சை கட்டின்னு நினைப்பான். அந்த ஆவிக்குரியவன் அந்த முதிர்ச்சி வருவது அதை விட வெறுப்பான். இதை விட தேவனுடைய பிரசன்னம் பெருசா தெரியும். தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை பெருசா தெரியும். அவன்தான் ஆவிக்குரிய. அதை தான் இங்க சொல்றாரு. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு எல்லாம் தெரியும், ஆனால் அது எனக்கு தகுதியானது இல்லைப்பா. தகுதியானதை செய்யுங்கள். அல்லேலூயா. எத்தனை விசுவாச பிள்ளைகள், சபைக்கு போகிறவர்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளில் இருக்கிறார்கள் என்று ஒரு வக்கீலை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா சொல்லுவோம். கோர்ட்டில் போய் நின்னீங்கன்னா தெரியும் எத்தனை ஊழியக்காரன் கோர்ட்டில் நிற்கிறான், எத்தனை விசுவாசிகள் கோர்ட்டில். எதுக்கு? எல்லாம் பண்ண ஆசைத்தான். அவனுக்கு புரியுது. அவன் எடுத்து கொடுத்துட்டு போயேன். அதே எப்படி கொடுக்குது? இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை, நான் சொல்றேன், பைபிள் இருக்க படிச்சு நீ ஊழியம் கூட செய்யலாம், சர்ச்சு கூட கட்டலாம், இல்லை பெரிய விசுவாசியா கூட இருக்கலாம், தான தர்மம் பண்ணலாம், ஏழைகளுக்கு கொடுக்கலாம், எதை வேணாலும் செய்யலாம், நீ எதை வேணாலும் பண்ணலாம். ஆனால் நீ யாரோ ஒருவனுடையதை அபகரித்தாய். அல்லேலூயா. அவரு இந்த விஷயத்திலே நாம் கவனம். ஏன்னா மனசாட்சி குத்திக்கிட்டே இருக்கும் சார். அறியாத காலத்தில் நமக்கு தெரியாது, சத்தியம் தெரியாத காலத்தில் விட்டுட்டோம். ஆனால் சத்தியம் தெரிந்த போது நாம் அதை செய்யாமல் இருக்கிறது தவறு, பாவம். அதனால் யாருடையதையும் இச்சியாதிருப்பாயாக. எங்க இருக்கிறது? எங்குங்க? 10 கற்பனை இல்லையா? பிறனுடையதை, பிறனுடையதுன்னா அண்ணன் தம்பி, இது இன்னொருத்தனுக்கு. எல்லை கல்லை நீ என்ன பண்ணாத, மாத்தி வைக்காதுன்னு இருக்கு பைபிள்ல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிராமத்துல இருந்தனால அப்படியே அந்த வரப்ப வெட்டி 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 அண்ணன் அவன் 10 எடுத்துருவான், சாதாரணமாக எடுத்துருவான். பெரியப்பா என்ன பண்ணுவார்? எங்க பெரியப்பா எங்க கழனியை வெட்டிடுவார் ஒரு பக்கம். கவனிக்கணும், எல்லாமே நடக்கும். ஆனால் வாழ்ந்தார்களா என்றால் இல்லை, அனுபவித்தார்களா என்றால் இல்லை. தகுதியான ஒரு காரியத்தை செய்யணும். நம்ம தகுதியை நாம் தான் உருவாக்கணும்.
அசிங்கமா நடந்து கொள்ளக்கூடாது, அவலட்சணமா நடந்து கொள்ளக்கூடாது, மரியாதையை தானா கெடுத்து கொள்ளக்கூடாது. ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்னொருவனுடையதை நிச்சயமாக எடுக்கவே கூடாது. அதன் இன்னொருத்தர் அவனுடையதை என் வீட்டுக்குள்ளே வரவே கூடாது. அல்லேலூயா. நான் தைரியமா சொல்றேன், நம்ம கஷ்டம் நமக்கு கூட இருந்தாலே நம்ம பெரிய கோட்டீஸ்வரன் ஆயிடலாம். அல்லேலூயா சொல்றேன். எத்தனை பேர் ஆமென் சொன்னீங்க? நம்ம கஷ்டம் நம்ம வீட்டுக்குள்ள நின்னாலே நம்ம கோட்டீஸ்வரன், நம்ம லட்சாதிபதி. இன்னொருவனுடைய கஷ்டம், இன்னொருவனுடைய வயிற்றெரிச்சல், இன்னொருவனுடைய காரியத்துக்கு நாம் அவனுடைய சாபத்துக்கு ஒரு நாளும் உள்ளாகி விடக்கூடாது. நம்ம கஷ்டப்படுறோமா, அது கேட்ட கூலி தராங்களா வாங்கிக்கணும். ஒரு வியாபாரம் பண்றோம், அது தப்பு கிடையாது. வியாபாரத்துல ஒரு காரியத்தை வைத்து நாம் தவறு கிடையாது. அது வியாபாரம் அப்படிதான் இருக்கும். இத்தனை பர்சன்டேஜ் மேல வச்சு விற்க தான் செய்வாங்க. அப்படி வச்சாதான் எல்லாமே செய்ய முடியும், வாடகை கொடுக்க முடியும், கூலி எடுக்க முடியும், நஷ்டங்கள் எல்லாமே போகும். அது வேற. மிகவும் கவனமாக இருந்து விசேஷமாய் கிறிஸ்துவுக்குள்ளே, நான் சொல்றது சபைக்குள்ளே, சபையினுடைய குடும்பத்துக்குள்ளே நாம் ஒருவனையும் வஞ்சியாமல், ஏமாற்றாமல், தீங்கு செய்யாமல் நாம் வாழ வேண்டும். எல்லாவற்றையும் எனக்கு தெரியும் சொல்லி செஞ்சு மற்றவங்களுக்கு தீமை செய்து விடக்கூடாது. நம்ம கூட பிறந்த விசேஷமாக அக்கா, அண்ணன், தம்பி, தங்கச்சி, பங்காளி, பெரியப்பா, சித்தப்பா, இப்படிப்பட்ட உறவுகள் கிறிஸ்துவுக்குள்ளே ஒரே குடும்பமாக வாழ்கிற நாம் ஸ்தோத்திரம் அவரவர்களுடையதை அவரவர்களுக்கு கொடுத்து விட்டு வாழ பழக வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறது. அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல் அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் தேவன் விரும்புகிறது. ஆண்டவர் இந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுத்தார் இல்லையா? இப்போ கொடுக்கும்போது எல்லாரும் கொண்டு போய் சர்வ் பண்ணாங்க இல்லையா? சர்வ் பண்ணி முடிச்சு எல்லாம் திருப்தியாக சாப்பிட்டு எத்தனை கூட எடுத்தாங்க? 12 கூட எடுத்தாங்க. இப்போ சாப்பிட்டு கொடுத்துருப்பாங்களா, சாப்பிடாம கொடுத்துருப்பாங்களா? சர்வ் பண்ணவங்க எப்போ சாப்பிட்டுருப்பாங்க? கடைசியாக சாப்பிட்டுருப்பாங்க இல்லையா? இல்லை இவங்க சாப்பிட்டு கொடுத்துருப்பாங்களா? கடைசியாக தான் சாப்பிட்றோம். கடைசியாக சாப்பிட்றதும் தலைவர். அல்லேலூயா. சரி, கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு போய் சர்வ் பண்ணி தான் என்ன நடந்திருக்கோம்? அற்புதமே நடந்திருக்கு. இதெல்லாம் நம்ம மனித இயல்பு. மனித இயல்பு நம்ம எடுத்து வச்சுக்கிறது. இங்கே நம்ம சபையிலே நடந்திருக்குது. அதுக்கப்புறம் கண்டு பார்க்கும்போது என்னப்பா இது, எப்பப்பா எடுத்து வச்சா? எடுத்து காலி ஆகிட்டு நானே எடுத்து வச்சேன் பாஸ், ஒரு ஒயிட் நிறைய. இது இது ஒருவேளை ஞானமாக தெரிஞ்சாலும் அது தப்பு இல்லையா? தவறு. அது மாதிரி இருக்கிற 10 பேரும் 10 பக்கெட் எடுத்து வச்சா என்ன நடக்கும்? யோசித்து பார்க்கணும்ல. தவறான விஷயங்கள். ஆமாம், எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் எழுந்து போய் பாத்ரூமில் உட்காந்து பிரியாணி சாப்பிட்றாரு. பிரியாணி எங்கே போயிட போகுது? இவன் ஊழியமும் செஞ்சார். அவர் இப்போ செஞ்சணுங்கிறார். எல்லாரும் ஜெபம் பண்ணுகிறாங்க. எல்லாரும் ஒன்று சேர்ந்து சாப்பிடுவது தானே சிறந்தது. அப்போ எல்லாத்தையும் இது தகுதியா? ஒரு ஊழியக்காரனுக்கு தகுதியா? ஒரு விசுவாசிக்கு தகுதியா? ஒரு தகப்பன் என்று சொல்லப்படுகிறவனுக்கு தகுதியா? தகுதியானதை நாம் செய்கிறோமா? அதுதான் சொல்றார். எல்லாம் செய்யலாம்யா, பசி எடுக்குது, எல்லாம் செய்யலாம், ஆனால் அது தகுதியாகிறாது. அதாவது ஒழுங்கும் கிரமமாக செய்யணும், பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யணும் அப்படின்ற பவுல் இங்கே நமக்கு உணர்த்துகிறதை நம்ம பார்க்கிறோம். 13ஆம் வசனத்தில் வயிற்றுக்கு போஜனம், போஜனத்துக்கு வயிறு, இது ரெண்டுமே அழிஞ்சு போகுன்ற. சாப்பாடும் அழிஞ்சு போவோம், சாப்பிட்ற வயிறும் அழிஞ்சு போயிடுன்ற.
அப்போ இந்த வயிறு கொஞ்சம் காய போடுன்ற வயிறு நினைக்கிறதெல்லாம் என்ன பண்ணிடாத, கொடுத்துடாத. ஒருத்தர் கேட்டார் ஃபோனில், பாஸ் உங்களுக்கு சுகர் இருக்கான்னு கேட்டார். இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். மருந்து எடுக்கிறீங்களா? இது வரைக்கும் எடுக்கல. டெஸ்ட் பண்ணிங்களா? இது வரைக்கும் இல்லை. டெஸ்ட் பண்ணிவிடுங்க பாஸ்டர். ஏன் மாத்திரை எடுக்கணுமா நான் தொடர்ந்து அப்படி? இப்போ என்னதான் பண்ணுறீங்க நீங்கள்? ஸ்தோத்திரம். ஒன்றும் பண்ணலை, எல்லாத்தையும் என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் மாதிரி தின்னுக்கிறேன், எல்லாத்தையும் கலந்துடுறேன். நீ ஒன்றா தின்னுங்கிற, அதான் பிரச்சனை. நான் எல்லாத்தையும் கலந்து தின்னுக்கிறேன், அதனால பிரச்சனை குறையும். அல்லேலூயா. ஆமாம். இப்படி போகும்போது என்ன, வேப்பில் இருந்தால் ஒரு வேப்பில் கொண்டு எடுத்து வாயில் வச்சுட்டு போயிட்டே இருப்பேன். எங்கேயாவது கொய்யா இலை இருந்தால் அதை எடுத்து வாயில் வச்சுட்டு போயிட்டு இருப்பேன். எல்லாம் கலந்து சாப்பிட்டுக்கிறேன். அதே நேரத்தில் கொஞ்சமாக சாப்பிட்றேன். எல்லாத்தையும் அளவோடு சாப்பிடு. ஒரே சாப்பாடை சாப்பிடாத, ஒரே ஆகாரத்தை எடுக்காத, அது வியாதி உண்டு பண்ணும் அப்படின்னு ஃபோனில் சொன்னேன். அதே தான் இங்கேயும் சொன்னேன். ப்ராக்டிக்கல் லைஃப் அதுதான். நம்ம ஏதோ ஒன்றை எடுத்துக்கிட்டு ஏதோ ஒன்றை செஞ்சு சாதிச்சோம்னு நினச்சோம்னா எங்கன்னா போயிட்டு விழுப்போம். எல்லாம் நமக்கு தகுதியாகி இருக்காது, அது சரியும் கிடையாது. ஆக ஆகாரம் என்கிற ஒரு நிலையில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம். எனக்கு ஆண்டவர் முதல்ல எனக்கு வச்ச என்னது வச்சது எங்கே தான் வச்சாரு? ஆகாரத்தில் தான் வச்சார். ஆகாரத்தை தான் அடித்தார். இதை நிறுத்துறாங்க. இங்கே வந்திருக்கிற உங்களில் யாரும் என்னை போல சாப்பிட்டு இருக்கவே முடியாது. நான் ஊழியத்திற்கு வந்த உடனே என்னை பட்டினியே போட்டார். 3.5 வருஷம். ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஒருவேளை ஆகாரம் தான் சாப்பிடுவார். அது கூட ரொம்ப எளிமையான ஆகாரம். என் மனைவி வந்த பிறகுதான் 3 வேளை சாப்பாடே சாப்பிட ஆரம்பித்தேன். அல்லேலூயா. அதனால எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவருக்கு ஆலிசுகில்லை. அல்லேலூயா. இப்போ இந்த வயிறும் உணவும் ஒளிஞ்சு போகின்ற அதை சரியா நம்ம கையாளும். அல்லேலூயா. சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல. ஏன் உன்னை சாப்பாடை சொல்லிட்டு எங்க வராரு? சரீரத்தை அந்த வராரு. அல்லேலூயா. ரெண்டுத்துக்கும் கனெக்ஷன் இருக்குது இல்லப்பா. சோறு நிறைய தின்ன 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 சரீரம் வளரும், கொழுக்கும். சரீரம் கொழுத்து போச்சுன்னா அடுத்து எங்க போவனிய? பாவம் செய்யணும்னு நினைக்கிறேன். இது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மேம்படாது. பாவ காரியங்கள் உன்னாண்ட வந்து அப்படி தலை தூக்குது அப்படின்னா எதில் கையை வைக்கணும்? முதல்ல எங்க வைக்கணும்? கழுத்துல தான் கையை வைக்கணும், தொண்டையில். சாப்பிட்றத கொஞ்சம் லிமிட் பண்ணுறான்னு அர்த்தம், குறைடான்னு அர்த்தம், கொழுப்பு கூடிட்டுடான்னு அர்த்தம். அல்லேலூயா. இந்த பாவ எண்ணங்கள் பாவ சிந்தைகள் பெருகுகிற யாராக இருந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது உதவாது. பலன் வேணும். பலத்துக்கு சாப்பிடுங்க, தப்பு கிடையாது. நீ பலவீனமா இருக்கிற சாப்பிடு. உன்னை பாவ காரியத்துக்கு தூண்டுகிற ஒரு காரியம் இருக்கும் என்றால் அது எதுன்னு கண்டுபிடிச்சி அதை ஸ்டாப் பண்ண, அது நிறுத்து. ஏன்னா உன்னை பாவத்துக்கு நேராக எது தள்ளி. பலன் வேணும். பலவீனமா தெரியுது, சாப்பிடு. 3 வேளையும் கூட சாப்பிடு. நல்ல கறி மீன்லாம் வாங்கி சாப்பிடு. ஆனா உன்னை தவறா நடத்துது உன் சரீரம், கண்ட்ரோல் ஆகல உன் சரீரம் அப்படின்னா சாப்பாட்டுல கையை வை. அல்லேலூயா. குறைச்சி பாரு. உபவாசம் எதுக்கு வந்தது? உபவாசம் யாருக்காக இருக்கிறோம்? உபவாசம் யாருக்காக இருக்கிறோம்? ஆண்டவருக்காக. ஆமென். கிடையாது.
உபவாசம் இருப்பதின் நோக்கம் உன்னை கண்ட்ரோல் பண்ணுவதற்காக. மாம்சத்திலிருந்து ஆவிக்குரிய நிலைக்கு நீ வரணும். அதுதான் உபவாசம். ஆவிக்குரிய நிலையில நான் நல்லா இருக்கிறேன்னா நீ உபவாசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் ஒரு நாளைக்கு 2 வேளை தான் பாஸ்டர் சாப்பிட்றேன், ஒரு வேளை தான் சாப்பிட்றேன் பாஸ்டர்னு உனக்கு உபவாசமும் தேவையில்லை. நீ ஆல்ரெடி என்னவா தான் இருந்துட்டு இருக்கிற, உபவாசமாக தான் இருந்துட்டு இருக்க. அவர் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது. யாரையும் நாம் வஞ்சிக்கக்கூடாது. அவர் அவர்களுக்கு உரியதை அவர் அவர்களுக்கு கொடுத்து விடுகிறார். நம்மையும் நாம் வஞ்சித்துக் கொள்ளக்கூடாது. பரிசுத்தமாய் வாழ்வது தேவன் விரும்புகிற ஒரு உன்னதமான வாழ்க்கை. அல்லேலூயா. நாம் பார்க்கிற இந்த உலகம், நாம் காண்கிற இந்த காட்சிகள் எல்லாம் ஒரு நாள் ஒளிந்து போகும். மாயை. ஒளியாதது அழியாதது தேவனோடு கூடிய உறவு. அந்த உறவு மெய்யான உறவு. அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்தரிப்பதுதான் நம்முடைய நோக்கமும் விருப்பமுமாய் இருக்கிறது.